எண்ணெய் இழுக்காத சூடான டீ கடை சமோசா செய்ய போகிறோம். ஒரு கப் மைதா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். எண்ணெய் எல்லா மாவுலேயும் படுறது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அது ஒரு பக்கம் ஊறட்டும். நம்ம சமோசாக்குள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெயை ஊற்றி நீள நீளமாக வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலை, உப்பு போட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, லேசாக வதக்கினா போதும். சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தூள் போட்டுக்கணும். போட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ சமோசாக்குள்ளே வைக்கிற மசாலா ரெடி. இப்போ நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. திரும்ப நல்லா அழுத்தி 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 பிசைஞ்சுக்கணும். ஊறின மாவை எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கணும். லேசாக தேய்ச்சிக்கணும். எவ்வளவுக்கு லேசாக தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு மொறு மொறுன்னு வரும். இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சி வச்ச மாவை தோசைடியில் போட்டு 2 செகண்டு முன்னாடி பின்னாடி போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி லேசாக போட்டு எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சாச்சு. 4 பக்கமும் சரிசமமாக வெட்டிக்கணும். வெட்டிட்டு மாவை 2 பாதியாக வெட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் மைதாவை தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துக்கணும். இதை சமோசா ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அது கூட மசாலா வச்சு மைதா பசையை தடவி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கணும். சூடான எண்ணெயில் போட்டு ஒரு பக்கம் நல்லா வேக விட்டு திருப்பி போட்டு மொறு மொறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்தோம்னா சூப்பரான சமோசா ரெடி. அது கூட சாஸை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரான சமோசா ரெடி. பாட்டியம்மா எண்ணெய் இழுக்காத டீ கடை சமோசா செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாட்டியம்மா செஞ்சது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.